இதில் வந்து எந்த விதமான அரசியல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 100% அப்படி அரசியலும் இல்லை. பராசக்தி முதலாவதா 14ஆம் தேதி டேட் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 9ஆம் தேதி தள்ளப்பட்ட காரணமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அரசியல் சூழ்ச்சி இல்லை சார். என்ன காரணம்னா 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணன்னு சொல்லிட்டுனா அந்த பராசக்தி போட போகிறாங்க இல்லைங்களா தியேட்டருங்க, சிங்கிள் தியேட்டர் நிறைய இருக்குது. அவங்க 5 நாள் சும்மா தான் இருக்கணும் தியேட்டரில், ஒன்றுமே இருக்காது. ஓகே. 5 நாளைக்கு விஜய் சார் படம் கொடுக்க மாட்டாங்க. சார் நாங்கள் 5 நாள் ஓட்டிட்டு நாங்கள் நிறுத்திக்கிறோன்னா எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அந்த 5 நாள் தியேட்டர் சும்மா வச்சிருக்க முடியாதுங்கிறனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களை கூப்பிட்டு சார் நீங்களும் இப்போ 9ஆம் தேதி 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த லீவ் என்ஜாய் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ சனிக்கிழமையிலேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. ஆமாம். இப்போ வர சனிக்கிழமையிலேருந்து பொங்கல் லீவ் ஸ்டார்ட் ஆயிடும். சனிக்கிழமையிலேருந்து அடுத்த சண்டே வரைக்கும் 9 நாள் இருக்குது லீவ். ஓகே. இந்த 9 நாள் லீவ் வந்து ஜனங்க சினிமா பார்க்குறதுக்கு ஒரு படம் தான் பார்ப்பாங்களா, 2 படம் தாராளமாக பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் ஜனநாயகம் இன்னைக்கு பார்த்தாங்கன்னா 2 நாள் கழித்து பராசக்தி பார்ப்பாங்க. இல்லை முதல்ல வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஜனநாயகனுக்கு, சரி பராசக்தி போவோம் முதல் நாள், அடுத்த நாள் இதை பார்த்தா போச்சு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 2 படமே வந்து பே பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் தான். அதனால வந்து அந்த தியேட்டர் நாங்கள் தான் என்ன சொல்கிறோம்னு சொல்லிட்டோம், கொஞ்சம் முன்னால் வாங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க வர்றாங்க. இதில் வந்து எந்த விதமான அரசியல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 100% அப்படி அரசியலும் இல்லை.